பிரபஞ்சம் உருவாகக்கூடிய அந்த கணத்திலே படுத்து கொண்டிருக்கிறார் பெருமாள். அவருடைய நாபிக் கமலத்திலிருந்து ஒரு தாமரை உதிக்கிறது. அந்த தாமரை பல கோடி யோஜனை தூரம், எத்தனையோ மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தாமரை உயர்ந்து கொண்டே போகிறது. அப்படி போய் அந்த தாமரை மலரும் பொழுது அந்த இடத்திலே பிரம்மதேவன் உருவாகிறார். அப்படி உருவான பிரம்மதேவன் என்ன பண்றார்னா அஞ்சத்துவசம் உயர்த்துகிறார். அதாவது அன்னப்பறவை கொடியை உயர்த்துகிறார். அன்னப்பறவை கொடி என்பது விவேகத்தினுடைய குறியீடு. அன்னப்பறவையை நம்முடைய இலக்கியங்களில் என்ன சொல்றோம்னா, பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து வைத்தால் இரண்டையும் பிரித்து பாலை மட்டும் குடிக்கக்கூடிய அளவிற்கு அன்னப்பறவைக்கு ஆற்றல் உண்டு என்று ஒரு கற்பனை, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. இது எங்கிருந்து வந்திருக்க முடியும் அப்படின்னா, இந்த நீர்ப்பறவைகள் எல்லாம் வாத்து, பெலிக்கன், அதுக்கப்புறம் அந்த பில்லின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான பறவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த மூக்குக்கு கீழே ஒரு பை இருக்கும் இந்த இடத்துல. அது எதுக்குன்னா, அந்த தண்ணீரை அப்படியே எடுக்கும் பொழுது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய மாசுகளை எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு அந்த இடத்துல ஃபில்டர்ஸ் வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள. அதன் மூலமாக அந்த மாசுகளை எல்லாம் நீக்கிவிட்டு தண்ணீரை மட்டும் குடிக்கும். சில சமயத்தில் அந்த உணவை மட்டும் பிடித்து கொண்டு தண்ணீரை வெளியே தள்ளி விட்டுரும். ரெண்டுமே பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி, அந்த ஆற்றல் இந்த பறவைகள், நீர் பறவைகளுக்கு உண்டு. இதை பார்த்த கவிஞர்கள் இன்னும் இதை ஒரு படி மேலே கொண்டு போய், எதை பிரிக்கவே முடியாதோ, தண்ணீரையும் பாலையும் கலந்து விட்டால் அப்புறம் பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிக்க முடியாத விஷயத்தை கூட தெய்வீகமான அன்னப்பறவையால் பிரிக்க முடியும். அதுபோல உண்மை எது, உண்மை அற்றது எது என்பதை ஒரு விவேகியினால், ஒரு ஞானியினால் பிரித்து பார்த்து உணர முடியும். அத்தகைய ஞானத்தை உடையவர் பிரம்மதேவன். அந்த ஞானத்தை நான் எய்திவிட்டேன் என்பதை காட்டுவதற்காக அஞ்சத்துவசம், அன்னப்பறவை கொடி, அஞ்சன ஹம்ச அப்படிங்கக்கூடிய வடமொழி சொல், சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் வடிவம், அதனுடைய மருவு வடிவம். பரமஹம்ச அப்படிங்கக்கூடிய வார்த்தையை நாம் சாதுக்கள், சன்னியாசிகள், மகான்கள் இவர்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி எல்லாம் சேர்க்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் அந்த ஹம்சகதியை அடைந்து விட்டார்கள். அந்த உண்மை எது, உண்மை அற்றது எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை, அந்த ஞானத்தை எய்தியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட முதல் ஞானி யாருன்னு கேட்டால் பிரம்மதேவன்.